என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேக்குற ஆள் நீ தான். கொடுக்கும்போது ஒரு போட்டோ கொடுக்குறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் போய் கொண்ட மாரி வளர்த்து வச்சுக்கிறீங்க. உங்க பேரு கரெக்டா ஊரு எல்லாம் தெருவு எல்லாமே நாங்க சொல்றோம். பயப்படாத பயப்படாதா. ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 90s கலாட்டா பசங்களுடைய சேனல் வந்து புதுசா ஒரு சேனல்ஸ் உருவாக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச அண்ணன் மூலியமா இன்னொரு அண்ணன் கண்டுபிடிச்சி அவங்கள ஃப்ராங்க் தான் பண்ண போறோம். எப்படி ஃப்ராங்க் பண்றதுன்னா, பைக் லோன் கேட்கறதுக்கோசம் அவர் வீட்டுல போயிட்டு அவர் ஏற்கனவே பைக்லாம் வாங்கி வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அவரை தான் ஃப்ராங்க் பண்ண போறோம். அவருக்கு தெரியாது நான் ஃப்ராங்க் பண்ண போறேன் அப்படின்னு தெரியுது. ஆனா அவருக்கே தெரியாம தான் உள்ள என்ட்ரி ஆகுறேன். அவர் என்னுடைய ரியாக்ஷன் பண்றாரு, எப்படி கோவப்படுறாரு அப்படின்னு பாக்கலாமா? வாங்க கம்பேக் உள்ள போகும். சத்தியமா எனக்கு தெரியுங்க. ஃப்ரெண்டோட கிட்ட கேட்டுதான் அந்த அண்ணா நம்பரை கண்டுபிடிச்சி ஃப்ராங்க் பண்றது அவருக்கு தெரியுது. அவர் எல்லாருமே வச்சிருக்காரு, வண்டியும் வச்சிருக்காரு, குழந்தைங்க சைக்கிளும் வச்சிருக்காரு, எல்லாமே தான் வச்சிருக்காரு. ஆனா அவருக்கே தெரியாம தான் அவரை ஃப்ராங்க் பண்ண போறேன். HDFC பைக்ல இருந்து லோன் எல்லாமே அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், சைக்கோவா மாறாரு இல்ல பைத்தியம் போட்டு தெருவில் ஓடுறாருன்னு தெரியல. அவர் எப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு பாப்போமா? வாங்க உள்ள போவோம். வீட்டுல இருக்கிறாரா இல்லையானே தெரியல. ஹலோண்ணா, ஹலோண்ணா, வீட்டுல யாருமே இல்லையா? வராங்க வராங்க வராங்க. பைக் லோன்ல இருந்து வந்திருக்கணும். ஹோண்டா ஹோண்டா கம்பெனில இருந்து லோன் எடுத்திருக்கீங்களா? பைக் எதனா வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பைக் என்ன ஓட்ட தெரியுமா? இல்ல மாப்பிள்ள கியர் வண்டி ஓட்ட தெரியாது மாப்பிள்ள. ஓட்டலாம் தெரியும், பைக் வச்சிருக்கேன். யார் நீ? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேக்குற ஆள் நீ தான்டா. பைக் லோன்ல இருந்து வந்திருக்கணும். ஹோண்டா ஷோரூம்ல இருந்து HDFC பேங்க்ல. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. யார் வேணும்? பிட்டோன்னு ஒருத்தவங்க, அவங்க பேர்ல தான் நான் லோன் எடுத்திருக்காங்க. அவருடைய போட்டோ டீடைல்ஸ் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஆபீஸ்ல இருந்து. நான் இப்ப என்ன தப்பு பண்றேன் இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? லோன் கலெக்ஷன் பண்ண வர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களை தேடி வந்திருக்கேன். பைக் முன்னாடி 1 வருஷம் ஆகுது. டியூ முடிஞ்சு 1 வருஷம் ஆகுதா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அப்ப நாங்க கூமுட்டியா உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தேடி கண்டுபிடிச்சேன். இல்லனா பைக் லோனை வச்சிருக்கீங்க, உங்க பேரு கரெக்டா ஊரு எல்லாம் தெருவு எல்லாமே நாங்க சொல்றோம். பயப்படாத பயப்படாதா. இல்லனா நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். வேற எதுவும் நான் நேத்து உங்க மேல கோவப்பட போறேன். இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா போப்பா. வீட்டுக்கு போ கிளம்பு. வண்டி ஏன் தெரியாது. இங்க வந்து நம்ம கூமுட்டியா ஆமுட்டியா? நீங்க வந்து என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு. நல்லா பேசுறியே. என்ன டப்பிங் போயிட்டு வந்தீங்களா? சூப்பரா பேசுறீங்க. நோ, உங்க போட்டோ வேணா காமிக்குவா? உங்க பேர் தானே பிட்டோ? டோர்னா போட்டோவில் நீங்க கொடுக்கும்போது காது கேக்குதா? அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. உங்களுக்கு கேட்டுச்சு, அவர் கேட்கலையாக்க. போடி போட்டோல கொடுக்கும்போது பேங்க்ல லோன் கட்டுறவங்க பேங்க்ல இப்படிதான் ஏமாத்தி சுத்திருப்பீங்களா? ஏமாத்த போறான். 1 வருஷம் ஆகுது டியூ முடிச்சு. சும்மா என்ன தேவையில்லாத என்ன டென்ஷன் பண்ணிடுச்சு. பயங்கர டென்ஷன் ஆகுதா? ஏன்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா, போட்டோ கொடுக்கும்போது ஒரு போட்டோ கொடுக்குறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் போய் கொண்ட மாரி வளர்த்து வச்சுக்கிறீங்க. போலீஸ்காரன் அடிக்கலாம்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வெளியே போறீங்க. வீட்டுல என் மண்டாட்டி என் முடி மேல கைய வச்சல காய் தளர்ற மாதிரி. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி எவ்வளவு தளர்ல முடி மேல இல்ல. அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காத. உங்க ஏரியால வந்து சீனா போற, எங்க ஏரியா வந்து பாரு. சரியான ஆம்பளை ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. ஓட்டு துணியில ஓட விட்டுருவோம் தெருவுல, தெரியும்ல? ஊடு வாசல்ல வந்துறேன்னு பாக்குறேன். நானும் தௌலத் தான். அட போட்டுன்னா வச்சுக்கியா மூஞ்சில பூரா விட்டுருவேன். என்ன பண்ணலாம்? இருந்தா பேரு மயிரணி.
காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணும். ஓ அவரு பாவலாம் பேச பாக்குறேன் நீ. சார்ண்ணா கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. கையெல்லாம் மேல வச்சு கை ஆனா வீட்டுல போயிட்டு கூலா உட்காந்து காஃபி இல்ல குடிச்சிட்டு பேசுவோம். காஃபி வர நோ உன் மூஞ்சில அப்படியே போட்டோ வச்சு மாட்டினா வச்சுக்கேன் பாத்ரூம்ல செம்மையா இருக்கு கலெக்ஷன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? அல்லு எனக்கு பிச்சுக்கிட்டு. பாத்துருக்கியா ஆ. மரியா பாத்துருக்கியா ஆ? அகுஸ்கோவுக்கு நாள் இல்லையா ஆ. கொஞ்சம் தொடப்பு ஒரு பைட் வந்து கை விட்டுருங்க. ஆஹா, அவனா நீ? லோன் தரதுக்கு வக்கில்ல நீங்க பேங்க்ல வேலை செய்யறாங்க. பால் குடிச்சா வச்சுக்கேன். பால் புட்டி தெரியும்ல? பால் புட்டி வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கேட்டான நின்று கொம்பு பூச்சி நாட்டி வாட்ச்மேன் நோ தரமான கேள்வி. நான் இதை ஏற்கனவே பண்ணிருக்கேன் சர்வீஸ். ஏற்கனவே சர்வீஸ் என்ன பண்ணிருக்கேன் கம்பெனில? சர்வீஸும் பண்ணிக்கிறோம். இன்னொரு சர்வீஸ் கூட பண்ணுவோம். வரியா? சார்ண்ணா வரண்ணா நம்ம கேமரா சாரி கோவப்படாதீங்க. ஃப்ராங்க் தான் போயா அதுக்குன்னா இந்த மாதிரி வண்டி நம்பர் கேட்டேன். உங்க நம்பர் கொடுத்து இந்த மாதிரி அவர் ஃப்ராங்க் பண்ணுங்க தரமா கொடுப்பாரு அப்படின்னு. டியூ முடிச்சு 1 வருஷம் ஆகுது. நம்ம 90s கலாட்டா பசங்களுக்கு ஹாய்னு ஒரு சேனல் சொல்லணும். 90s கலாட்டா பசங்களுக்கு ஹாய். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல உங்களுடைய நண்பன் பிளாக்கி விஜய் பிளாக்கி அழகா இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர். பாய்.